முடிகள் கொடுக்கல் வாங்கல் அரசியல் மோடிகளில் பிரதான தலைப்பாகியுள்ளது. அது தொடர்பான தொகுப்பு அடுத்து. மத்திய வங்கி ஆளுநரின் மோசடியை எடுத்துக்கொண்டு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு சென்றது நான். முறைப்பாடு செய்த பின்னர் விசாரணை நடத்தி அதன் தீர்ப்புக்காக காத்திருக்கின்றேன். லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் சுயாதீனத்தன்மை எவ்வளவு என்பதனை கணிக்க காத்திருக்கின்றோம். மத்திய வங்கியின் ஆளுநர் மற்றும் அவரது மருமகன் ஆகியோர் தொடர்பட்டுள்ளதாக கோப் குழுவிலும் சாட்சியம் அளிக்கப்பட்டுள்ளது. அதே போன்றுதான் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் பொறுப்புள்ளது. ஜனாதிபதி கூறி கூட மத்திய வங்கியின் ஆளுநரை அவர் விலக்கவில்லை. தனது ஒருவர் திருட்டில் ஈடுபட்டால் தண்டனை வழங்க முடியாது என்பதை வெளிப்படுகின்றது. முறிகள் சம்பவம் என்ன என்பதனை நான் தெளிவாக கூறுகின்றேன். அதற்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்கவின் மூவர் அடங்கிய குழு தொடர்பில் ஆராய்ந்து பாருங்கள். அதில் பாரிய விடயங்கள் உள்ளன. அதில் மறைக்கப்பட்ட பல விடயங்கள் உள்ளன. ஆகவே அதிகாரமிக்க நிறுவனம் ஒன்றை கொண்டு விசாரணை செய்ய வேண்டும்.